Hi friends, நிறைய பேர் வந்து ஹோம்மேட் ட்ரைபாட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால இந்த வீடியோவில் செலவில்லாமல் வீட்டிலேயே நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எம்டி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன சைஸில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பெரிய சைஸில் கூட எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஹைட் அதிகமாக கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக இருக்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து அதில் இருக்க மூடியை மட்டும் தனியாக கழட்டிக்கோங்க. அந்த மூடியில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபோனை வந்து அதில் வந்து நம்ம செட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இதை கட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோன்னா அப்படியே ஃபோன் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும். கொஞ்சம் சாய்வாக கட் பண்ணோன்னா ஃபோனை வந்து நம்ம கொஞ்சம் சாய்வாக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று தண்ணி ஊற்றிக்கலாம், அல்லது இந்த மாதிரி மணல் போட்டுக்கலாம். நான் வந்து மணல் போட்டுக்கிறேன். இது வந்து நான் பாதி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபுல்லும் ஃபில் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பாதி ஃபில் பண்ணாலே அது வெயிட் நல்லாவே பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் நான் பாதி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மூடியை வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த பாட்டிலோட மேலே வந்து ஃபெவிபாண்டோ அல்லது க்ளூ கன்னோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக தான் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், ஈஸியாக வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த செலவுமே இல்லை. வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில், மணல் கொஞ்சம் போட்டிருக்கோம், அந்த மூடியை மேலே ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஷீட் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்பயும் பேப்பர் ரோல் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு கார்னர்லேருந்து ஏதாச்சும் பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த பென்னை எடுத்துட்டு அடுத்து நம்ம கையிட்டே ஒன்று போல் அதை டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணோன்னா இது ஃபுல்லையுமே சேர்த்து வச்சு நம்ம பேப்பர் ரோல் ரெடி பண்ணலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி ஃபுல் ஷீட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த பேப்பரை நம்பி தான் நம்ம ஃபோனையே வைக்க போகிறோம். ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. நிறைய ரோல் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல் ஷீட்டில் நம்ம வந்து பேப்பர் ரோல் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒன்று போல் சுற்றி பேப்பர் ரோல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு 4-5 பேப்பர் ரோல் தேவைப்படும். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பர் ரோலில் 2 கார்னர்லேயும் அந்த ரோல் பண்ண இடம் வந்து கோன் ஷேப்பில் இருக்கும், லைட்டாக இருக்கும். அதை வந்து கட் பண்ணி ஈக்குவலாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் ரோலை வந்து சரிபாதியாக மடக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் இதே ஹைட்டில் வந்து ரெடி பண்ண போகிறீங்கன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் இந்த பேப்பர் ரோலை வந்து பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பர் ரோலில் 2 பேப்பர் ரோலை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பீஸ் வச்சுருக்கோமா? இந்த 2 பீஸ்க்கும் நடுவில் இன்னொரு பேப்பர் ரோல் எடுத்து 2 கார்னர்லேயும் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அடுத்து இன்னொரு பேப்பர் ரோல் எடுத்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அந்த இடத்துல சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இதை வந்து நம்ம ஒட்டும் போது இந்த மாதிரி துணிக்கு மாட்டுற கிளிப்பை கூட மாட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பிடிச்சிட்டே இருக்கிறதுக்கு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மாட்டி வச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்க பீஸ்லேயே பாதி பாதியாக இருக்க மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடும் அந்த பேப்பர் ரோலுக்கு முன்னாடி பின்னாடியும் ஒட்டிக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறமா இதே மாதிரி 2 சைட்லேயுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி வரணும். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த 3 இதை சுற்றிலுமே ஒட்டிக்கோங்க. இதை வந்து ஒட்டினதுக்கப்புறமா இன்னொரு பேப்பர் ரோல் எடுத்து கீழேயும் ஒரு ட்ரையாங்கிள் வர்ற மாதிரி கீழேருந்து கொஞ்சம் தூரம் மேலே மட்டும் இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதையும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே ஒட்டிடுங்க. இந்த கீழே வந்து நம்ம ட்ரையாங்கிளாக ஒட்டுறது வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்டாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் நம்ம ஒட்டியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அழகாக ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ நான் ஃபோன் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபோன் வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காகவே நல்லா நிற்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நம்ம வெறும் நியூஸ் பேப்பர் மட்டுமே யூஸ் பண்ணி ரெடி பண்ண ஸ்டாண்டு தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா 2 ஸ்டாண்டுமே எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதையும் எனக்கு இமெயில் அனுப்புங்க. அடுத்ததாக கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தவங்களோட நேம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அக்ஷயா, ரக்ஷனா, மாரிமித்ரா, பூர்ணா, ராஜி, பவா,
லாவண்யா, மாஷிகா, ஸ்வேதா, பூஜா, பூர்ணி, கவிதா, செந்தில், கோகுல், விஜி, இந்துமதி, ரிஸ்வானா, நபிஷா, பர்வீன், நிஷாத், வர்ஷினி, மிதுலா, மாதினி, மிருதுலா, கமலேஷ், அபி, ஜே, தனிஷ்கா, பவ்யா, ஹர்ஷன், ஹரிஷ், தர்ஷினி, மிதுன், எழில், லெனினா, நவீன், லோகேஷ், மாலன், தருண், கார்த்திகேயன், சாய் வைஷ்ணவி, ஸ்ரீநிதி, அக்ஷயா, சாதனா, சஞ்சவி, அஸ்வதி, பவி, துர்கா, இன்சா கௌசர், சஞ்சய் கார்த்தி, யாகவி, தன்னு, வாஜித், சாஜிதா, ரேஷ்மி, சந்தியா, பாவனா, வானதி, ரக்ஷிதா, தர்ஷினி, யாழினி, ஐஷு, கௌசிகா, அபிகா, மீனா, சுகீதா, சுதேஷ், எம் நேஹா நித்யா, ஹாசல், ஒரினா, பூஜா, புவனா, ஜெஸி, ராமச்சந்திரன். இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிராஃப்ட் ரிலேட்டடாக டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.